இந்த ஃபுட் சேஃப்டி தொந்தரவு தாங்க முடியலண்ணே. ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட், ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. நீங்கள் தந்தூரி சிக்கன் எடுத்து லெக்க கடிச்சிங்களா ரத்தம் வரும். அவன் ரத்தம் வாங்க, அது ரத்தம் கிடையாது, அது மசாலாக்குள்ள நீருக்குள்ள வேலை அடுப்பில் வேவுது. கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆஃபீஸர் வரதான் செய்வார். அவர் என்ன பண்ணா ஒரு ஃப்ரிட்ஜை வச்சிடறாங்க, அதுலேயே ஐஸ்கிரீம் வச்சிடறாங்க, அதுலேயே ஃபிஷ்ஷை மேனேட் பண்ணிடுறாங்க, அதுலேயே சிக்கனை மேனேட் பண்ணி வச்சுறாங்க, அதுலேயே வெஜிடேரியன் ஃபுட் வச்சுறாங்க. 2 ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுல 3 ஃப்ரிட்ஜ் வைக்கிறது தவறு எதுவுமே இல்லை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு கரண்ட் பில் அதிகமாகுது என்ன பண்ணலான்னு, அப்போ என்ன ஆகும், அது கெட்டு போகும். அப்போ நம்மளை நம்பி வர வாடிக்கையாளர் why you didn't give up? சூப்பர் கொஸ்டின். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே இது ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணுறேன், இல்லைனா திருப்பி ஐடிக்கு போகலாம் நான் டிசிஷன் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் 99% செஃப் ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுது. என்ன காரணம்? செப்புக்கு பர்ச்சேசிங் தெரியணும்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எவ்வளோ போடணும், அம்மாசிக்கு எவ்வளோ போடணும், நீங்கள் பௌர்ணமிக்கு எவ்வளோ போடணும், ஏகாதசி எவ்வளோ போடணும்னா இருக்குது இல்லை. ஷெஃபுக்கும் குக்குக்கும் வித்தியாசம் இருக்குது சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாம் சமைக்கிறவங்க ஷெஃப்னு சொல்லுவாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன் அவங்க ஷெஃப்னு ஏற்றுக்க முடியாது. குக்குன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் கொடுக்குற விஷயத்தை வந்து இப்போ அண்ணன் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து 200 கிலோ அல்வா பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாருன்னா 200 அல்வா பண்ணி கொடுத்துட்டு வெளியே போகிறது தான் என் வேலை. யாரோட வேலை? குக்கோட வேலை. ஆனால் ஷெஃபோட வேலை அது இல்லை. இனிமேல் குக்குங்கெல்லாம் செஃப்னு சொல்லி சுத்தாதீங்க. தப்பான இடத்துல போட்டு ஃபெயில் ஆயிருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய 14 பிரான்ச்சுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு கல்வி இல்லாதவன், பணத்தை கையாடல் பண்ணுறாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு படிப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு நான் என்ன புத்திசாலியாக இருந்தாலும் படிச்சிருக்கணும். அதான் படிப்பு. எனக்கு தெரியல எவ்வளோ வருது என்ன போகுது, மெயில் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. மெக்காட்டா பேங்க்லேருந்து நான் வரலங்கிறாங்க. வியாபாரிங்க வந்து வாசலில் பொருள் கொடுத்து நிற்கிறாங்க. அப்போ தான் முடிவு பண்ணேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏன்னா இன்னைக்கு 80 to 90% வந்து வடநாட்டு ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. இது சரியா தப்பா? இப்போ ஒருத்தனை பைக் ஓட்டுறவனை போய் திரும்பி சைக்கிள் ஓட்டுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அவன் நாலேஜ் பேஸ்டாக நான் போயிட்டு இருக்கும்போது நான் ஏன் ஃபிசிக்கல் பேஸ்டாக வரணும்னு அவன் நினைக்கிறது தப்பு இல்லையே. ஸோ அப்போ அங்கே ஒரு எம்டி ஆகுது. அந்த எம்டியை எங்கே ஃபில் பண்ணுறது? இந்த ஜாப் கூட இல்லாத நிறைய ஸ்டேட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த ஜாப் பெரிய ஜாப். என்னுடைய கேள்வி, கம்ப்ளீட்டா நீங்க அவங்களையே போட்டீங்கன்னா இங்க உள்ளவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுமோன்றதா என்னுடைய கேள்வி. இன்னைக்கு இந்திக்கார வந்துட்டா நீங்கள் பேசிட்டு இருக்கிறோம். வடநாட்டுக்காரனா இந்திக்காரன் தான் சொல்கிறோம். தண்டார்பேட்டை வண்ணார்பேட்டையில் அண்ணா நகரம் யார்கிட்ட இருந்தது? இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது? இன்னைக்கு வரல, அவங்க என்னைக்கோ வந்துட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோ தொழில்கள் வளர்ந்துருக்கு. டி நகர் எங்கே போயிருக்கு? எத்தனை சரண ஸ்டோரில் இன்றைக்கி திருநெல்வேலி இந்த பிள்ளைங்களாம் அள்ளிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. தூத்துக்குடியில் இந்த பிள்ளைங்களாம் வந்தாச்சு. அரியலூர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு பத்தி சேர்ந்து அங்கே ஒரு சென்னை சில்க் சொல்லுது. இப்போ குரம்பேட்டை பாருங்க, சிங்கப்பூர் மாதிரி ஆகிடுச்சு. அடுத்து பாடி ஆகிட்டு இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் ஆட்கள் தேவை இல்லையா? ஒரு சரவண போன எத்தனை ஆகிடுச்சு? ஒரு தள்ளுவண்டி சேலம் 6,000 எத்தனை கடை? 5000 தொழிலாளிங்க எனக்கு தேவை இன்னைக்கு. எனக்கு பற்றாக்குறை வருதா இல்லையா? நாடோடைய முன்னேற்றத்தை பார்க்கணும். பீகார் எந்த ரேஞ்சில் இருக்குது, மற்ற ஊரெலாம் போய் பார்த்தா தெரியும். ஒன்றுமோ தமிழருக்கு வேலை இல்லை. தமிழர்லாம் எங்கே இருக்காங்க தெரியுமா? என் கூட இந்த தமிழர்லாம் மேனேஜ்மெண்ட்டில் வச்சுருக்கேன். தாய்லாந்து போகிறது தப்பா? போகலன்னா தான் தப்பு. சொல். பார்த்தீங்களா, இன்னைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கலக்கிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற முக்கியமான 4 சூப்பர் ஸ்டார்ஸ் இன்னைக்கு என்னோட இருக்காங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி அண்ணங்கிட்டேருந்து ஆரம்பிப்போம். ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஆரம்பத்தில் என்னென்ன சேலஞ்சஸ், என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க? அதில் எந்தெந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது? ஆரம்பத்தில் ரோட்டில் போடுறோம். ரோட்டில் போடும்போது மழை, வெயில். 2வது ரோட்டில் நடத்தும் போது விலை கிடையாது, பொருளுக்கு விலை கிடையாது. பிளாட்ஃபார்ம் கடை தானே, நம்ம உழைப்புக்கு தகுந்தது கூட கிடைக்காது. 1. 2வது அதுக்கு 3வது ரொம்ப அடாவடி ஆளுங்க. சாப்பிட்டுட்டு ஓசியில் சில காவலர்கள் எனக்கு காவலாக இருந்தாங்க. சில பேர் அதுலேயே வந்தோடனே பெட்டமாஸ் ரைட்டை உடச்சிருவாங்க. லட்டியில் அப்போலாம் லட்டி இருக்கும், அப்படியே பெத்தால காப்பு போட்டுருவாங்க அந்த லட்டிக்கு. அடி வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் இங்கே அப்படி நெருப்பு சுட்ட மாதிரி இருக்கும். அது அடித்தா 1 மாதத்துக்கு வலிக்கும். அந்த இடத்துலேருந்து ஆமாம், எனக்கு பெட்டமாஸ் லைட்டை உடச்சிட போகிறான்ட்டு இந்த தோலை காட்டிக்குவேன், போய் இன்னும் மறைச்சிக்குவேன். அது வயசு இருந்தது, தாங்குற வயசு இருந்தது. அது நிறைய காயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் ஓய்ஸ் ஒருத்துன்று கலாட்டா பண்ணுறவனுங்க, ரவுடிசம் பண்ணுறவனுக்கு போரிக்கிங்க. கலாட்டாலாம் ரவுடி இல்லாமல் உண்மையான ரவுடி வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த சாப்பாட்டுக்கு சண்டை போட்டு சாப்பிட்றதனே ஒழுங்காக இருப்பான், சாப்பிட்டு போதை வந்த மாதிரி நடிப்பான். வண்டி பிடிச்சி ஆட்டும். வண்டி பிடிச்சி ஆட்டும் போது பெட்டர் மாஸ் லைட்டி போனால் போதுன்னு இருக்கும். நமக்கு மேண்டல் கொட்டி போச்சுன்னா வியாபாரமே போயிடும். அப்பப்பா சார் தான் நான் கொஞ்சம் வாங்கினேன், அவனை இழுத்து அப்படி விட்டுட்டோமா போயிடுவான். காசெல்லாம் கட்டிட்டு தான் மறுபடியும் வண்டி பிடிச்சி ஆட்டுவான். இந்த மாதிரி பண்ணுவானுங்க. அப்போ 2 பேர் இருப்பானுங்க. ஒருத்தன் சாப்பிட்டு அப்படி போதை வந்த மாதிரி போவான், இவன் கூப்பிட்ற மாதிரி போயிடுவான். 2 பேரும் ஓடி போயிடுவானுங்க. நான் கடையை விட்டுட்டு ஓட முடியாது. இங்கே 10 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, நான் ஒரே ஆள் தனியாக நின்றுட்டு இருப்பான் தள்ளுவண்டியில். இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவித்தோம். மாமூலாம் கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கத்தி கொண்டாந்து இப்படி இடுப்பில் வைப்பானுங்க. நான் சொல்லுவேன், ஏன்னா நானே வயிற்று பொழப்பு நிற்கிறேன், இங்கே வந்து எடுங்கண்ணே அப்படிம்பேன். இன்றைக்கி பொறுத்தவரை எவ்வளவோ நம்ம இந்த 30 ஆண்டுகளாக நம்ம மேலே வந்துட்டோம். இன்றைக்கி இருக்கிற சவால்கள்லாம் வந்து லேபர் சவால் தான் பெருசாக இருக்குது. நம்ம ஆளுங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் முதலாளி ஆகிட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் வெளியூர்காரங்களை நம்பி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு வகையில் சந்தோஷம் தான். ஒரு காலத்தில் இந்தியா வந்து நம்ம போய் பாம்பேயில் தான் நம்ம ஆளுங்க, இந்த இந்தியாவில் இந்த கர்நாடகாலையும் பாம்பேலையும் தான் கொஞ்சம் பேர் நம்ம தமிழர்கள் போனாங்க. இன்றைக்கி இந்தியாவே தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்கள் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பிழைக்கிறாங்க. வாழ்த்துக்கள், 1 கோடி வாக்குரிமையாம்ப. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இந்த கேள்விக்கு நீங்கள் ஆரம்பத்தில் என்னென்ன
பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு? இல்லை, இன்னைக்கு பிரச்சனை வேறு. இன்றைக்கி பிரச்சனை வந்து எப்படி ஸ்கேல் பண்ணுறது. இப்போது ஒரு கண்ட்ரிக்கு நாங்கள் உள்ளே போகும்போது நாங்கள் ஸ்டடி பண்ணோம். அந்த கண்ட்ரி ஒரு 6 மாதம் அந்த கண்ட்ரி பற்றி நாங்கள் ஸ்டடி பண்ணோம். மெனு மார்க்கெட் ஃபிட் இருக்குது, இந்த மெனு போய் ஃபிட் ஆகுமா, என்ன ஸ்பைஸ் லெவல் அந்த கண்ட்ரியில் போவோம். ஸோ இன்றைக்கி இருக்க ப்ராப்ளமை வந்து தேடுதல். புதுசாக நாங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், அந்த ஊருக்கு என்ன தேவை, அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறதுக்கு. அதுதான் இன்றைக்கி பிரச்சனை. ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. அம்மா அப்பா 2 பேருமே வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லாதனால வந்து எல்லாமே பிரச்சனையாக இருந்துச்சு. எப்படி ஒரு மெனு வைக்கணும், மெனுக்கு என்ன காஸ்ட் வைக்கணும், என்ன ப்ரைஸ் வைக்கணும், ப்ரைஸிங் காஸ்டிங்கே வித்தியாசம் தெரில. ஸோ நாங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் என்ன மார்க்கெட் இருக்கோ அதை அப்படியே போடு. ஸோ எங்கே போய் பொருள் வாங்கணும், எங்கே அதுவும் தெரியல. எங்கே ஃபஸ்ட்டு எங்கே போய் ஆளுங்களை ஹையர் பண்ணணும், அதுவும் தெரியல. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எல்லாமே பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ளஸ் எங்களுக்கு கான்செப்டே புது கான்செப்ட்னால வந்து எங்களுக்கு இன்னும் அதிகமாக டைம் ஆச்சு. இப்போ நாங்கள் வந்து ரொம்ப லிமிட்டட் மெனு ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்போ நாங்கள் சைனீஸு நார்த் இந்தியன்லாம் வச்சுருந்தா எங்களுக்கு இன்னும் அதிகமாக ரெவன்யூ வந்திருக்கும். அது வேறு. ஆனால் இவ்வளோ மெனு வச்சா அது ஸ்கேல் பண்ண முடியாது. நாங்கள் முன்னாடி டிசைட் பண்ணிட்டோம் சவுத் இந்தியன் ஃபுட்டை மட்டும் தான் வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்து போகிறோம். ஸோ ஏன் அதை யோசிச்சோன்னா வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு மட்டும் தான் வந்து 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் சூடு இல்லாமல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் காலையில் நம்ம வீட்டில் அம்மா சிக்கன் செஞ்சாலும் மத்தியானம் நம்ம ஸ்கூலில் காலேஜில் போய் ஓப்பன் பண்ணி சூடு இல்லாமல் சாப்பிட்டாலும் நம்ம ஃபுட் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்த் இந்தியன் ஃபுட்டோ சைனீஸ் ஃபுட்டோ சாப்பிட முடியாது. நீங்கள் நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னா ட்ரை ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி கபாபு அந்த மாதிரி நார்த் இந்தியன் ட்ரை ஐட்டம்ஸும் நீங்கள் மத்தியானம் போய் சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் சவுத் இந்தியன் நாங்கள் எடுத்தது. ஏன்னா எல்லாமே தொக்காக இருக்கும், மசாலாவாக இருக்கும். ஸோ வெறும் சவுத் இந்தியன் குசினை மட்டும் வச்சு ஓகேங்களா ஒரு ரெஸ்டாரண்ட் சக்ஸஸ் ஆகுறது ரொம்ப 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 கஷ்டம் தமிழ்நாட்டில். Why you didn't give up? சூப்பர் கொஸ்டின். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே இது ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணுறேன், இல்லைனா திருப்பி ஐடிக்கு போகலான்னு நான் டிசிஷன் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்காது. ஸோ வேறு வழி இல்லை, உள்ளே வந்தாச்சு, ஜெயிச்சே ஆகணுன்ற வேறு வழியே இல்லை. ஸோ திருப்பி நான் இல்லை அதான் சொல்ல, அதனால மட்டும்தான் எப்படியோ எங்கேயோ ஏதோ ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அடிச்சு முடிச்சோம். இல்லைனா 100% வந்து திருப்பியும் ஐடிக்கு போயிருப்பேன் நான். செஃப், உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் 99% செஃப் ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என்ன காரணம்? இல்லை, டாக்டர் ஆரம்பிக்கிற ஹாஸ்பிட்டலே மூடுறாங்க. அதே மாதிரி தான் ஒரு கார் ஓடுறதுக்கு 4 வீல் இருக்க மாதிரி ஷெஃப் ஒரு வீல் தான். அதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட் இருக்குது, நிறைய எப்படி ஆட்களை மேனேஜ் பண்ணணும். ஸோ ஷெஃப்பை வந்து மேபி ஃபுட்டு சூப்பராக பண்ண தெரிஞ்சிருக்கலாம், பட் மக்களை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கலாம், மணி ஹேண்டில் பண்ண தெரியாமல் நிறைய ஸ்கில்ஸ் தேவையில்ல. அதான் சொல்லுவார். அப்படி இருந்துச்சுன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் would be run by the top doctors. கரெக்ட். ஃபஸ்ட்டு என்னோட சஜஷன் என்னென்னா, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 6 மாதமாக ஃப்ரீயாக போய் இன்டர்னாக ஒர்க் பண்ணுங்க. 6 மாதம், அதாவது காசு இல்லாமல் 6 மாதம் உங்களால் ஓகேங்களா அந்த கஸ்டமர் டென்ஷனு, ஷெஃபோட டென்ஷனு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது, எல்லாமே ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன், பாஸ். உங்களால் 10 வருஷம் பண்ண முடியும். செப்புக்கு பர்ச்சேசிங் தெரியணும்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எவ்வளோ போடும், அமாவாசைக்கு எவ்வளோ போடணும், நீ பௌர்ணமிக்கு எவ்வளோ போடணும், ஏகாதசி எவ்வளோ போடணும்னா இருக்குது இல்லை. நீ ஆக்கி வச்சிருவ, அதை வியாபாரம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். இதை ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அவர் சொல்கிற மாதிரி அண்ணன் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க வித்தியாசம் இருக்குது சொல்லுவாங்க. ஷெஃப்புக்கும் குக்குக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாம் சமைக்கிறவங்க ஷெஃப்னு சொல்லுவாங்க. நான் அடித்து சொல்லுவேன், அவங்க ஷெஃப்னு ஏற்றுக்க முடியாது. குக்குன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கொடுக்குற விஷயத்த வந்து இப்போது அண்ணன் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து 200 அல்வா பண்ணணும்னு சொல்கிறாருன்னா 200 அல்வா பண்ணி கொடுத்துட்டு வெளியே போகிறது தான் என் வேலை. நான் பார்த்துறேன் குக்கோட வேலை. ஆனால் ஷெஃபோட வேலை அது இல்லை. நான் சமைக்கவும் செய்யணும். அது நாளைக்கு வந்து அது எத்தனை குவான்டிட்டி வரும், அது யார் சாப்பிட போகிறா, அவங்களுக்கு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா, நான் அடுத்த வருஷம் இவர் வரப்போகிறாரு, அதுக்கு நான் என்ன டேக்கர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கோத்ரூ பண்ணும்போது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து நிற்கும். நல்லா பார்த்துங்க, நான் இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ரிப்பரேஷன் சிக்கன் கறி நான் குக் பண்ணிட்டேன்னா வித்தின் 2 hours 3 hours நான் சேல் பண்ணி ஆகணும். அப்படி சேல் பண்ண முடியலன்னா அதை நான் திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டெக்னிக்கலாவோ சயின்ஸாவோ நம்ம யோசிக்கணும் விஷயம். தெரியணும். எஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி சின்ன பேசிக்கான விஷயம் தெரிஞ்சவன் தான் ஷெஃப். இதை தெரியாம சமைச்சோம், மீந்துச்சு, உள்ள வச்சு எடுத்து கொடுத்தோம், அது வந்து குக்கு. வித்தியாசம் புரியுதுங்களா? பேசிக் அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்ல வரேன். இனிமேல் குக்குங்கெல்லாம் செஃப்னு சொல்லி சுத்தாதீங்க. வெரி சிம்பிளாக எளிமையை கூட புரிஞ்சக்கூடிய சொல்லணும்னா ஏன் செப்பு ஓனராக முடியாதுன்னா, இப்போ சிக்கன் கடைக்கு போகிறோம், சிக்கன் கடையில் கறி 250 ரூபான்னு போர்டர் போட்டிருப்பாங்க. இப்போ நான் ஹோட்டலுக்கு ரெகுலராக இருக்குன்னு போய் செப்பு கேட்பார், உனக்கு 230 கூட கொடுக்குறேன் அப்படிம்பாரு. ஆனால் உண்மையான ரேட்டு 230 கிடையாது. அன்றைக்கி ஹோல்சேல் ரேட்டு கிட்டத்தட்ட 70 ரூபா குறைக்கணும். அதுதான் உண்மையான ரேட்டு. 20 ரூபா குறைச்சி கொடுத்துறான்னு நினச்சிக்குவார் செப்பு. கிடையாது, கோழியை லைவில் போடு. எனக்கு இன்றைக்கி 62 ரூபா பேப்பர் ரேட்டு, ஒரு 2 ரூபா கூட வச்சுக்க, எல்லாம் 2 ரூபா ரிவேர்ஸில் கொடுப்பேன். ஏன்னா பேப்பர் ரேட்லேயும் 20 ரூபா கோழி கிடைக்கிறது. இது முதலாளிக்கு தான் தெரியும், அடிப்படையிலேருந்து வந்தவனுக்கு.
200 பில்லு. சைக்ளோபீடியாவா இருக்கார் போல இருக்கு. அவ்வளவு இதுலயே அழிஞ்சிருவான். இன்னொன்று சார், நான் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி வந்து ஷெஃப் வந்து ஓனர் ஆக முடியுமா கேட்டினா சில பேர் ஆக முடியும், சில பேர் ஆக முடியாது. பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மி. ஆனால் இந்த இடத்துல ஓனரும் ஷெஃப்பும் சேர்றாங்கன்னா 2 பேருக்கும் எல்லா இடத்துலையும் வேலைகளை தெரிஞ்சிருக்கணும், ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும். எனிவேஸ், உங்களுடைய ஆரம்பிக்கும் போதுலேருந்து நிறைய தொந்தரவுகள், பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். நான் அதெல்லாம் அங்கே வந்து உட்காந்துருக்கோன்னா முதுகுக்கு பின்னாடி நிறைய அடிகள் இருக்குது. சொல்லுங்களேன். கண்டிப்பாக. இதில் எப்படின்னா, காலேஜில் வந்து ஸ்டால் போடும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்ததுனோடனே நம்மளால் இதை பண்ண முடியும்னு சொல்லி நான் வெளியில் போய் வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஸ்டால் போட ஆரம்பிச்சிட்டோம். ட்ரேட் சென்டரில், மால்லெல்லாம் வந்து ஸ்டால்ஸ் போடுவோம். எத்தனை பேர்? நாங்கள் இங்கே அந்த எல்லாம் எங்கள் டீமோட சேர்ந்து அந்த 7. ஆமாம். ஓகே. அந்த எல்லாருமே போய் போட ஆரம்பித்தோம். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்னா நல்லா பரபரப்பாக விற்றுருவோம். ஸோ இதை வந்து நம்ம பண்ண முடியும்னு நம்பி ரொம்ப ஆர்வமாக போய் இருப்போம். அங்கே சேல்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி இடத்துல போடணுன்றதை கற்றுக்கிட்டோம். நம்ம கஸ்டமர் எங்க போட்டா ஓடும். தப்பான இடத்துல போட்டு ஃபெயில் ஆயிருக்கீங்களா? ஆமாம், அதெல்லாம் நிறையா. இப்போ நாங்கள் இருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு 14 பிரான்ச்சுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இடம் சரியாக பார்க்க தெரியாமல். ஆனால் அடி வாங்கினதுக்கப்புறம் தெரிஞ்சுப்போம். அப்போ கஸ்டமருக்கு நார்மலாக ஒரு காஃபி குடிக்கணும், ஒரு டீ குடிக்கணும், ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கணும்னா ஒரு கன்வீனியன்ட்டான இடம் வேணும். நிறைய பேர் இந்த மாதிரி தப்பான இடத்துல போட்டு அவங்களால முடியலன்னா விட்டுட்டு ஓடிடுறாங்களே. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இடத்த மாற்றுவோம். நாங்கள் வந்து இதை விட்டுட்டு போக மாட்டோம். அவங்களுக்கு இடத்த எப்படின்னா கன்வீனியன்ட்டான இடம், ஈஸியாக ஒரு பார்க்கிங். எப்படி பேக்கப் என்ன நல்ல ஃபினான்ஷியல் சவுண்டான பேக்ரவுண்ட் உள்ள ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நாங்களே தான் பண்ணுறோம். பர்ச்சேஸ் எங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து வெண்டார் சப்போர்ட் இருந்தது. நான் வந்து எங்கள் சுரண்டையில் எங்களுக்குன்னு சொல்லி எங்கள் சாந்தி ஸ்வீட்ஸ்னு சொல்லி எங்களோட வெண்டார் எனக்கு சப்ளை பண்ணாங்க. அவங்க எனக்கு 60 நாள் சப்ளை எங்களுக்கு வந்து பேமெண்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு எங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அல்வாவோ ஸ்வீட்டோ காஃபி டீயோ இன்றைக்கி விற்றா சாயங்காலமே பணம் வந்துடும். ஸோ இந்த பணத்தெல்லாம் நாங்கள் வந்து ஷீட்டாக போட்டு ரொட்டேட் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அவங்களுக்கு 60 நாள் டைம் இருக்குது. எங்களுக்கு அடுத்த கடை போடணும்னா அந்த ஷீட் எடுத்து நாங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் இந்த ஃபண்ட் எதுலையும் டைவர்சிஃபை பண்ணல, எதுலையும் ஒரு இடக்கடை வாங்கி போடல. பிஸ்னஸ்லேருந்து எடுத்தது பிஸ்னஸில் மட்டும்தான் போட்டோம். தாய்லாண்டு அப்படியெல்லாம் எங்கேயும் சுத்த போல, ஒரு பக்கம் போல. அதனால தப்பிச்சிங்க. டீம் ஒர்க் பண்ணுவோம். வர்ற லாபத்துல என்ஜாய் பண்ணிக்கிறது. வர்ற லாபம் என்ஜாய்னா கடையா போடுறோம். நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? நான் என்ஜாய்னா ஏன் தாய்லாண்டே நீங்க நினைக்கிறீங்க மனசுல? நீங்க தாய்லாந்து போனா தப்பா இல்ல, தாய்லாந்து போறது தப்பானே? தாய்லாந்து போறது தப்பா? போகலன்னா தான் தப்பு. சொல்லு பாத்தீங்களா? இல்ல அங்க போனாதான் நம்ம ஃபுட்டோட வேல்யூ தெரியும். இந்த நகர்ல போய் ஒரு கடையில் பிரியாணி சாப்பிடும் போது எனக்கு தெரிஞ்சது நம்ம ஊர் பிரியாணி எவ்வளவு சூப்பரான. சரி, எங்களுக்கு பிசினஸ்க்கு என்ன தேவை? இப்போ நிறைய டிராவல் பண்ணுவோம். கார்ல இருந்து நாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு காஃபி எடுக்கிறோம், ஒரு ஸ்வீட் எடுக்கிறோம்னா இந்தியா ஃபுல்லா கார்லயே போயிடலாம். நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணுவோம். அங்கே எந்த ஊர்ல எந்த ஃபேமஸ் ஸ்வீட் கடை இருக்கும் முதல்ல போயிடுவோம். எந்த ஊர்ல டீ நல்லா இருக்கோ அதை நம்ம எப்படி கொண்டு வரலாம்னு பார்ப்போம். இன்னொன்று முதல்ல நாங்கள் நின்று கற்றுக்கிட்டோம் தொழில. எங்கள் கடையில் ஃபஸ்ட்டு காஃபி மாஸ்டரும் டீ மாஸ்டர் நாங்கள் தான். நாங்கள் ஸ்வீட்ஸ் கடை வச்சு ஸ்வீட்ஸ் கடையில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகுதுன்னு தெரிஞ்ச உடனே காஃபி இறக்கலான்னு பிளான் பண்ணோம். அது கருப்பட்டி எங்களுக்கு ஊரில் எங்களோட சாதாரண ஒரு ப்ராடக்ட் இங்கே இல்லை. ஸோ கருப்பட்டி காஃபியை நம்ம கொண்டு வரக்கூடாதுன்றனால நாங்கள் சென்னையில் பண்ணோம். ஏன்னா நார்மல் டீ காஃபி போட்டோம்னா இங்கே பெரிய ஜெயின்ஸ் அறிமுகப்படுத்துறது, சென்னைக்கு அறிமுகப்படுத்துது. ஆமாம், இங்கே அறிமுகப்படுத்த நாங்கள் ஆல்ரெடி பட்டியான் கருப்பட்டின்றதை எங்களோட அறிமுகப்படுத்தும். அதே நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எங்கள் ஃபேமிலி, என் ஒய்ஃப் எல்லாருமே நாங்கள் நிறையா வாரண்டி பண்ணி இதை நாங்கள் க்ரியேட் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ டீ மாஸ்டரே இல்லாமல் எங்கள் கடையில் காஃபி டீ போட முடியும். இப்போ நார்மலாக டீ கடை திறக்கணும்னா எல்லோரும் பயப்படுவாங்க. டீ கடைக்குன்னா நீ டீ மாஸ்டரை போய் தேடணுமே அப்படின்னு. எங்களுக்கு அந்த ஆரம்பிக்கும் போது நிறைய சேலஞ்சிங் வந்தது. நாங்கள் உள்ளேன்னு கற்றுக்கிட்டதுனால நாங்கள் போன இடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் போய் பார்த்தோம், சாய் பாயிண்ட் பார்த்தோம், சாய் எல்லாரும் போகும்போது பசங்க ஸ்டூடெண்ட்ஸாக நின்று போடுறாங்க, அவங்க டீ மாஸ்டராக இல்லை. பட் நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் என்னென்ற நாங்கள் எங்களுக்கு கருப்பட்டியில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இன்னொன்று நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாங்க, செல்ஃப் சர்வீஸ் வச்சோம். அவ்வளோ நேரத்தில் நாங்கள் போட்டு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால மக்கள் வந்து ஆரம்பத்தில் எங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கான பெரிய மார்க்கெட்டிங் வந்து ஆன்லைனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். பட் பெரிய லெவலில் ஹூடிங்ஸ் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ சின்ன கடையை பெருசாக காமிக்கணுன்றத சீலிங்கை ஹைட்டாக தூக்கி போடுறது, போர்டை வந்து உயரமாக தூக்கி வச்சோம், மங்களகரமான கலர் காம்பினேஷன்ஸ் கொண்டு வந்தோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு அதனால அந்த தனித்துவம் கிடைச்சிது. நம்ம வந்து இப்படிலாம் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு நின்னோம்னா அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆனால் எத்தனையோ துறைகள் இருக்குன்னு இன்னைக்கு நீங்கள் ஏன் இந்த உணவு துறையை ஆரம்பிச்சிங்க? எல்லாருக்குள்ள போல எனக்கு கனவுகள் இருந்தது. இந்த நான் பார்த்த முத வேலையை டீ கிளாஸ் கழுவுறது, ஹோட்டல் வேலை. பசிக்காக 9 வயசில் கழியிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். 13 வயசு விவரமாகி போச்சு. உள்ளூரில் செய்ய அவமானம். சொந்த பந்தெல்லாம் டீ குடித்தா உள்ளே ஓடி ஒண்டிக்குவேன். அவன் கிளாஸை நம்ம கழுவணுமா என்னடா இதுன்னு.
அப்போ அந்த சுயமரியாதை வரும்போது சொந்த பந்தம் முன்னாடி வேலை செய்ய முடியாமல் சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். இனிமேல் இந்த ஹோட்டலில் இருந்து எச்சல் எடுக்கிற வேலை இருக்கக்கூடாது, நம்மளை எச்சல் எடுக்கிறன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு போய் கூலி தூக்காது பிழைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம புரட்சித்தில் வண்டியில் இருக்கிறது நம்ம கூலிக்காரன் திரைப்படத்தில் விஜயகாந்த் சார் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொத்தாச்சலில் போய் வேலை செய்யலான்னு உள்ளே போயிட்டேன். போனால் சேரு முட்டியால இருக்குது. நான் உயரமே அவ்வளோதான் இருக்கிறேன். பெரிய ஆளுங்க அந்த சேத்துலேயும் ஓடுவானுங்க பாவம். அந்த காய்கறியெல்லாம் வழியிலேயே கொட்டி வச்சுருப்பானுங்க. என்னால் ஒன்றும் முடியல. நான் மல்லி போட்டு இந்த புதினாலாம் உள்ளேருந்து வெளியே வந்து கொடுத்தோமா 8 நாள் நல்லா கிடைக்கும். சோத்துக்கு பத்தலை வயிற்றுக்கு என்ன பண்ணுறது, கூட சோறுக்கும் அந்த காலத்தில் மறந்துருப்பாங்க. இன்றைக்கி 50 பைசா 2 ரூபா கொடுத்தா கொஞ்சம் கருவட்டுக்கு முட்டை டோக்கு வச்சு 2 ரூபாய்க்கு கொடுப்பாங்க கூட சோறு. வந்து அப்படி இறக்குவாங்க ஒரு அம்மா, சுற்றி நின்று கூலிக்காரெல்லாம் சாப்பிடுவானுங்க உட்காந்து. அதுதான் கூட சோறு, பஞ்ச சோறு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கே வழி இல்லை. அந்த கூட சோறுக்கு போய் நான் உதவி பண்ணி அந்த வயிற்றை நிரப்பிக்குவேன். சின்ன பையன்ல, பெரிய மூட்டை தூக்க முடியல. மறுபடியும் துர்கா போன ஒரு ஹோட்டல் கொத்தாச்சாடிக்குள்ளேயே மறுபடியும் வேலைக்கு போயிட்டேன். பண்ணக்கூடாது ஹோட்டல் வேலை. நடிகர் ஆயிடலாம், பாடகர் ஆயிடலாம், பாடணும், இதெல்லாம் ஒரு ஆசை. அதை டி ராஜேந்திரன் குரலையும் போய் அண்ணன் சினிமாவில் இறங்கணுன்றதான் உங்களுடைய ஒரு கனவாக இருந்திருக்கு. ஏன் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி? இது வந்து நான் படிக்கும்போதே இதில் தான் இறங்கணும்னு நினச்சி இறங்கலை. எங்களுக்கு ஊர் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் எங்களுக்கு ஊர். சொல்கிறேன், படிக்க வரும்போது சென்னைக்கும் வந்து படிக்க வரும்போது திருநெல்வேலிக்காரங்கெல்லாம் அல்வா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எங்களோட ஃபேக்கல்ட்டிஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி திரும்ப கேட்குறாங்க. இன்னொன்று, இந்த ப்ராடக்ட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பிடிச்ச ப்ராடக்ட்டை ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும். அப்போ நம்ம அதனால இந்த அல்வாவில் இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குன்ற ஒரு கேப் கிடச்சிது. இன்னொன்று, நாங்கள் வந்து படிக்கும்போது வெளியில் வந்து தான் தங்கியிருந்தோம். அப்போ போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்கும்போது எந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ கடைகள்லையும் ஹோட்டல்லையும் ஸ்வீட் கடையிலையும் கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்த்தோம். ஸோ எங்களுக்கு இது வந்து மேட்ச் ஆச்சு. அப்போ காலேஜில் வந்து ஒரு ஸ்டால் ஒன்று போடுறாங்க. அதில் நம்ம தான் அவ்வளோ நாள் பாக்கெட்டாக வாங்கி வித்துட்டு இருந்தோம். ஏன் நம்ம சுட கொடுக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராமில் அல்வா விற்க ஆரம்பித்தோம். கருப்பட்டி அல்வாவையும் நம்ம திருநெல்வேலி அல்வாவையும் கொடுத்தோம். அது நல்ல ஒரு பம்பர் ஹிட்டு. அதிக சேல்ஸ் நாங்கள் தான் பண்ணோம். அந்த அப்ரிசியேஷன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்தது. ஆமாம், நிறைய எங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்குறது தான், நீங்கள் எப்படி ஒன்றா சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை முதல்ல நம்ம வந்து முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிடணும். எந்த லிமிட்டில், ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் நிறைய அடிகள் வாங்கி தான் ஒரு லெவலுக்கே எங்களால் வர முடிஞ்சுது. அப்போது நிறையா பணப்பிரச்சனைலேருந்து எல்லாம் வரும்போது சேர்ந்து தான் முடிவெடுப்போம், சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஏன்னா ஒரு சாப்பாட்டுக்கு கிடச்சா போதும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஸ்டால்ஸ் போட்டு ஆரம்பித்து அப்படி தான் வந்தோம். ஸோ அதனால் ப்ராஃபிட் மட்டும் மோட்டிவ் இல்லாமல் சர்வே மோடில் தான் ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் முடியுன்ற மாதிரி ஒரு ஒற்றுமையாக கொண்டு போனோம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். எக்ஸலண்ட்டுங்க. இங்கே செஃப் தீனா இருக்காங்க. ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஸோ இது இப்படி தான் வரப்போகிறோம் அப்படின்னு தான் இல்லை. சும்மா நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது எல்லாரும் ஒரு நாள் வந்து இதுமாதிரி ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ண வந்து தான். ஆனால் அது இன்னொரு விஷயம் பார்த்தா, என்னோட அப்பா வந்து டீ கடை வச்சிருந்தார். மேபி அந்த ஃபுட்டில் வந்து இன்வால்வ் ஆகிட்டேன்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் உள்ளே போன பிறகு வந்து எனக்கு இதில் தான் சர்வே பண்ண போகிறேன்னா எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட அம்மா 1 லட்ச ரூபா வருமானத்தை வந்து உள்ளே கட்டிட்டாங்க. எனக்கு அந்த 1 லட்ச ரூபா பணம் பெரிய காசு. ஏன்னா என்னோட அம்மாவோட கஷ்டப்பட்டு அந்த ஒரு பணம் உள்ளே நிற்குது. அப்போ நம்ம சர்வே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே நிற்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி 20 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் டோட்டலாக வந்து 16 வருஷமாக வந்து எம்என்சியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மல்டிநேஷனல் கம்பெனியில். நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க கிச்சன் உள்ள. ஏன்னா அவர் இங்கிலீஷில் பேசுவார், நான் தமிழில் பேசும்போது வருவாங்க. ஆனால் அதே கம்பெனியில் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன், அதே கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக வெளியே வந்தேன். அதாவது சென்னை கோட்டையாட்டில் ஜாயின் பண்ணேன். சென்னை கோட்டையாட்மெண்ட்டில் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணேன். தென் ஐ மூவ் டு ஹாரிசன் ப்ளூ, மும்பை மேரிட், குஜராத் மேரிட், 4 பாயிண்ட்ஸ் மேரிட், ரெசிடென்சி. ஸோ இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார் ஹோட்டலே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எஸ், நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒரு சின்ன எங்களுக்குள்ள ஒரு விஷயம் போச்சு. என்னோட என் மனைவிக்கும் அப்பப்போ ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போகும். ஒரே வேலை செய்கிறோம், மார்னிங் 5லேருந்து நைட்டு 11 மணிக்கு ஒரு வேலை. ஏன்னா எங்களுக்கு காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 10,000 பேர் இருக்கும், லஞ்ச் 10,000 பேர் இருக்கும், ஹைட்டி ஒரு 5,000 பேர் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு க்ளோஸ் 25,000 பேர் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணோம், நாங்கள் வீட்டுக்கே போக மாட்டோம். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது என் குழந்தையோட. எண்ட் ஆஃப் த டே நம்ம யாருக்காக ஒர்க் பண்ணுறோம், என்னோட பிள்ளைங்களுக்கும் என்னோட மனைவிக்கும் என்னோட அம்மாவுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த இடத்துல சந்தோஷம் இருந்தால் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அடுத்த கட்டத்துக்கு. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஷெஃப், 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் தான் வந்து இந்த ஃபுட்டில் வந்து எல்லா நாலேஜ் இருக்குமா அப்படி சொல்லும்போது அந்த ஸ்கில் வேறு. ஆனால் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது எனக்கு பிடிச்சி தமிழ்நாடு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு காரைக்குடி போக ஆரம்பித்தோம். அப்படியே போகும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டேன். இல்லை, தனியாக. ஆமாம், ஃபேமிலியும் தனியாக ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அந்தந்த ஊரில் இருக்க சாப்பாடுகளை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா இதில் என்ன, இப்போ ஒரு ஷெஃப்னு சொல்லும் போது திருநெல்வேலிக்கும் சுதி மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும், அல்வா மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும்.
இப்போ காரைக்குடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கந்தரப்பம், ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு குருமா இருக்கும், கல்லவிட்டு அவியல் குருமா. நம்ம அவியல் சொல்லும்போது என்ன சொன்னால், லாஸ்ட் டைம் கூட நான் சொல்லியிருந்தேன், அவியல் சொல்லும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம நார்மல் கேரளா அவியல் இருக்கும், ஆனால் இங்கே இட்லி தோசை கொடுப்பாங்க. அதே ஈரோடு போகும்போது வேறு, திருச்சி போகும்போது வேறு, ஸ்ரீரங்கம் போகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரெசிபிஸ் வந்து பேங்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இது பிடிச்சி ட்ராவல் பண்ணுறேன். எஸ், அது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக நான் சொல்ல முடியும். ரெசிபிகள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தெருவிலையும், ஒரு வீட்லேயும், ஒரு அம்மாக்கிட்டையும், ஒரு கை பக்கத்துலேயும் ஒரு ரெசிபிகள் இருக்குது. ஏன்னா சாம்பார் சொல்லும்போது சாம்பார் அந்த 4 வார்த்தை தான், ஆனால் இங்கே இருக்க 5 பேரோட வீட்லேயும் சாம்பார் ஒரு கைப்பக்கம் இருக்குது. கரெக்ட். திருப்பி நான் உங்ககிட்ட வரேன். சந்தோஷ், ஏங்க இந்த ஃபீல்டு? நான் பேசிக்கலி ஐடி இன்ஜினியர். ஐ நோ தட். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் யூஎஸில் போய் பண்ணேன், பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் மாஸ்டர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் யூஎஸில் இருந்தேன். ஸோ அந்த 6 வருஷத்தில் யூஎஸில் இருக்கும்போது தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தோணுச்சு. ஒரு ஊரில் நான் போய் ட்ராவல் பண்ணும்போது எல்லா ஊர்லேயும் ஒரு மெக்டானல்ட்ஸ் இருக்கும், இல்லை ஒரு பர்கர் கிங் இருக்கும், இல்லை டாமினோஸ் பீஸா இருக்கும். ஆனால் எல்லா ஊர்லேயுமே ஒரே இந்தியன் ரெஸ்டாரண்ட் பேரில் எதுவுமே இல்லை. எல்லா ஊர்லேயும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஆனால் ஒரே பேரில் இல்லை. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ஏன் அப்படி, என்ன பிரச்சனை? இந்தியன் ஃபுட் எல்லாருக்கும் பிடிக்குது. இந்தியாவில் ஒரு 200,000 ரெசிபிஸ் நம்மகிட்ட இருக்குது. நம்மளுக்கு அடுத்த ரேங்கிங் பார்த்தா சைனா 42,000 தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு காம்படிஷனே கிடையாது. பெஸ்ட் ஃபுட் இந்த வேர்ல்டு இந்தியன் ஃபுட் தான். ஆனால் இந்தியன் ஃபுட்டை ஏன் ஒரே பிராண்டில் எல்லா ஊர்லையும் எடுத்துகிட்டு போக முடியலன்னு ஒரு தேடுதல், அது ஒரு கேள்வி ஆரம்பிச்சது. அப்போ தான் உள்ளே போய் தேடி பார்க்கும்போது என்ன பிரச்சனைனா, வேர் தேர் இஸ் அ சொல்யூஷன், த சொல்யூஷன் இஸ் த ரியல் ப்ராப்ளம். சொல்யூஷன் என்னன்னா, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஷெஃப் தேவை, ஆர் மாஸ்டர். நம்ம ஊரில் ஒரு பனியன் போட்டுட்டு 4 ஓட்டர் இருக்கும், ரைட்? ஒரு மாஸ்டர் இருக்கணும், இல்லை ஒரு ஷெஃப் வேணும். அவர் இல்லாமல் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நடத்தவே முடியாது, ஓகேங்களா? பட் அவர் தான் சொல்யூஷன், பட் அவரே தான் ப்ராப்ளம் ஃபார் ஸ்கேலிங். அதாவது இப்போ அதே ஒரு அவுட்லெட்டை வந்து நம்ம ஒரு 50 அவுட்லெட் 100 அவுட்லெட் போகணுன்னா எல்லா இடத்துல அதே ஷெஃப் இருக்க முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பார்த்தேன்னா, மற்ற பிராண்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன், எப்படி மெக்டானல்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, எப்படி பார்க்கும்போது அவங்கன்னா தேவர் டிபெண்டிங் ஆன் ப்ராசஸ் தேன் பீப்புள். ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாருமே. ஷெஃபே இல்லாமல் யார் வந்து பண்ணாலும் ஒரே மாதிரி பர்கர், ஒரே மாதிரி பீஸா வர மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன், இந்த கான்செப்டை இந்தியன் ஃபுட்டுக்கு பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி. அந்த டைமில் யாரும் பண்ணலை. ஸோ அப்போ தான் எனக்கு அது 29, 28 அந்த ஏஜ் எனக்கு. அப்போ நானும் 5-6 வருஷம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே சரி, இந்த ரூட்டில் போனால் 40 வருஷம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 40 வருஷம் 20 to 60 ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த ரூட்டை எங்கள் அப்பா பண்ணிட்டாரு, நிறைய பேர் பண்ணிட்டாங்க. பெரியலாம் ஆக முடியாது, ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ், அபவ் மிடில் கிளாஸ் ஆகலாம். சரி, இந்த ரூட் வேணாம், இந்த ரூட் போய் பார்க்கலாம். இந்த ரூட் போகிறோன்னு டிசைட் பண்ணியாச்சு, போகிறோம். பெரிய பிரச்சனையே சால்வ் பண்ணலாமே, ஏன் சின்ன பிரச்சனை சால்வ் பண்ணணும்? பெரிய பிரச்சனை என்ன? இந்தியன் ஃபுட்டை ஸ்கேலபிளாக ஷெஃப் இல்லாமல் நம்மளால் கொண்டு வர முடியுமான்னு ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்வியை வச்சு தான் கொலப்பசி கொலப்பசி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டு ப்ரூவ் இந்தியன் ஃபுட்டை ஸ்கேல் பண்ண முடியுமா. இன்றைக்கி நாங்கள் 3 காண்டினென்ட், 4வது காண்டினென்ட் யூரோப் ஆரம்பிக்கிறோம் இன்னும் 3 மாதத்தில். சென்னையில் உங்களுக்கு அண்ணா நகரில் உங்கள் கொலப்பசி இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, இங்கெல்லாம் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குங்க? 15 பிரான்ச்சஸ் இருக்குது அக்ராஸ் த வேர்ல்டு. ஓகே, ஸோ யூ ஹேவ் அ சிஸ்டம், த சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். என்ன ஃப்ரான்ச்சைசி சரியா தப்பா, நல்லதா கெட்டதா? என்னை பொறுத்தவரை, என்னை மட்டும் எடுத்துக்குவோம். என் வாழ்க்கைக்கு, நான் ஒரு கல்வி இல்லாதவன். இந்த பிரான்ச்சஸ் கொண்டு வர காரணமே, நான் வந்து ஆன்லைன் என்னைக்கு அரசாங்கம் அறிவித்ததோ, பணம் செல்லாதுங்கிறதெல்லாம் அறிவித்ததோ, அப்போ தான் நான் கீழே விழுவுறேன். எப்படி விழுவுறேன்னா, பணம் காலையில் வந்து பணம் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சாயந்தரம் ஆனால் சிக்கன் கடை, மட்டன் கடை, மளிகை கடை எல்லாமே சாயந்தரம் நான் எடுத்து வச்சுருவேன், பொண்ணை கட்டி போட்டுருவேன், எப்போ வந்து எடுத்துகிட்டு போகணும். இந்த ஆன்லைன் வருது, ஆன்லைன் வந்தோடனே பணமெல்லாம் பேங்க் போகுது, ஜிகிஷோ மட்டும்னு ஒன்று வருது, அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். சாயந்தரம் நான் கூப்பிட்டு காசு கொடுத்தவங்க எல்லாம், வியாபாரிங்கெல்லாம் இன்னும் அங்கே சர்வேராவில் பேங்கில் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணலை, ஜிகிஷோ மட்டாவில் இவ்வளோ வரல, அவ்வளோ வரலங்கிறாங்க. எனக்கு கணக்கு தெரியல, திக்குமாக்கடி போகிறேன், எனக்கு தெரியல எவ்வளோ வருது, என்ன போகுது, மெயில் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. பெக்காட்டா பேங்க்லேருந்து நான் வரலங்கிறாங்க. வியாபாரிங்க வந்து வாசலில் பொருள் கொடுத்து நிற்கிறாங்க. அப்போ தான் நினச்சேன், நமக்கு படிப்பு இல்லைடா, என்கிட்ட இது இருக்குது, தொழில் இருக்குது, இந்த தொழிலை படித்தவங்க கையில் கொண்டு போய் கொடுக்கணும், இனிமேல் அவன் கடை நடத்திட்டோம், நம்ம அனுபவத்தை கொடுப்போம் அப்படின்னு உருவாக்கினேன். அடுத்த கட்டத்துக்கு போனேன், இல்லைன்னா நான் சரிஞ்சிருப்பேன். அன்னைக்கு நிறைய சேல்ஸு குறைவு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருங்கிறான், பணம் வரலங்கிறான், பணத்தை கையாடல் பண்ணுறாங்க. நான் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு படிப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு நான் என்ன புத்திசாலியாக இருந்தாலும் படிச்சிருக்கணும், அதுதான் படிப்பு. என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கைக்கு இந்த பிரான்ச்சஸ் மேட்டர் வெரி சக்ஸஸ். இப்போ மோசஸ், உங்களுடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, என்ன எதனால் அப்படி உங்களுக்கு? இங்கே என்னையை பொறுத்த வரைக்கும் எங்களோட மாடலில் ஸ்கேல் பண்ணும்போது நம்ம ஃப்ரான்ச்சைஸி இது பண்ணோன்னா, நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பிராண்ட் வேல்யூ ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள் வந்து பிராண்டை பார்த்து தான் வராங்க அப்படின்னா, அங்கே அவ்வளோ நம்ம சிஸ்டமும் ப்ராசஸும் வேணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராசஸ் எஸ்ஓபி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதையே யோசிக்கணும். இப்போ நாங்கள் 70 கடை இருக்குது, 70 கடையிலையுமே காலையில்
சில கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, எப்போ அதிகாலையில் கொஞ்சம் டீ வந்து கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஈவினிங் பீக் ஹவர்ஸ் நல்லா இருக்கும்பாங்க. ஸோ சிஸ்டம் எஸ்ஓபியை வந்து எப்போ போனாலும் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான். அதுக்கப்புறம் யோசிக்கணும் ஃப்ரான்ச்சைசி. நான் சொல்கிறது காஃபி டீயில் ஸ்வீட்ஸு சென்ட்ரல் கிச்சன்லேருந்து நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து டெய்லி வருது, எல்லா பக்கமும் ஒரே இதை தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம பிராண்டை பார்க்கணும், எஸ்ஓபியை ஸ்டாண்டர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மார்ஜின் ஷேரிங்கில் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோன்னா மார்ஜின் வந்து 2 பேருக்கும் பிரியும். ஸோ அது பிரியும் போது எம்ஆர்பியை நம்ம கொஞ்சம் ஹைக் தான் வைக்கணும். ஸோ அந்த ஷேரிங்க்கு பதிலாக நான் மக்களுக்கு வந்து கொஞ்சம் விலை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸில் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால நாங்கள் இப்போதைக்கு ஃப்ரான்ச்சைசி போகல. ஓகே, இன்னொரு கொஸ்டின், இது உங்கள் பிராண்ட் மட்டும் இல்லை, அண்ணன் பிராண்டாக இருக்கட்டும், எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கட்டும், டியூப்ளிகேட்ஸ் நிறைய வருது. ஜிஎஸ்டி ரோடில் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை மாற்றி அப்படியே உங்களது மாதிரியே காப்பி பண்ணியிருக்காங்க. எப்படி தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறது? இதுக்கு என்னதான் ஒரு முடிவு? பார்க்கும்போதே கேவலமாக இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அதுக்காக உழைப்பை போட்டு நேரத்தை போட்டு காசை போட்டு அவன் பிராண்ட் இவன் ஈஸியாக ஒரு வார்த்தையை வந்து மாட்டிட்டு பண்ணுறாங்களே. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது நம்ம ஒரு பிஸ்னஸை பில்டு பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம நல்லா பண்ண முடியும் நம்பிக்கை வரும்போதே முதல்ல வந்து டிசைன் ரைட்ஸு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் முதல்ல வாங்கிடுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் பண்ணலை. நாங்கள் பண்ணாததுனால தான் வந்து என்னாச்சு, அந்த டிசைனை வந்து காப்பி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு புது பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்போவுமே அந்த மாடல் பில்டாகவும் நம்மளால் இதை ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும்னு நினைக்கும் போது இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோம்னா பத்திரத்தை தாண்டி பட்டா வாங்குறோம், அதுதான் பட்டா வாங்கி கூட உங்க மாதிரி போடுறாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்க? எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதை பார்க்கும்போது? ஆரம்பத்தில் கொஞ்சம் நெருடலாக இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் அந்த சமூக மாற்றம்னு வரும்போது அதை கொஞ்சம் ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாட்டு சக்கரையும் கருப்பட்டியும் எல்லார் வீடுகள் எல்லா ஏரியாவுக்கும் போகும்போது நம்ம ஒரு மலிவடைஞ்சு கொண்ட நம்மளோட பொருளாதாரம் பனையெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியும் சரி எங்களோட எல்லாமே பார்த்திங்கன்னா பனை சார்ந்த எங்களோட இதுதான். ஸோ நம்ம ஒரு நலிவடைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு பனை வந்து மீட்டுருவாக்கம் ஆகுது. இங்கேருந்து எங்கள் சென்னையிலே நிறைய பேர் என்னோட பசங்கட பசங்கள்லாம் எங்கள் தெருவில் உள்ள பசங்களே ஊருக்கு வந்து மறுபடியும் போயிட்டு நாங்கள் பனைய இப்போ எங்களுக்கு வந்து டிமாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி போகும்போது ஸோ ஒரு சமூக மாற்றம் தேவைப்படுது அப்படின்றதுனால அதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு ஆரம்பித்தோம். ஆனால் பிஸ்னஸ் பாயிண்டில் பார்த்திங்கன்னா பிராண்டு முக்கியம் அப்படின்ற, ஏன்னா கருப்பட்டி அப்படிங்கும்போது அது காமன் நேம், இதை நாங்கள் உரிமை கொண்டாட முடியாது. அதனால நாங்கள் என்ன அதை இப்போ கட் பண்ணிட்டு ஆல்ரெடி பட்டியான பிராண்ட் பண்ணுறோம். பிராண்டிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க பிராண்ட் கூட நிறைய காப்பி இருக்கு தெரியுமா? ஆர்ஆர் மகால் வேற ஓபன் பண்ணிட்டாங்க. ட்ரிபிள் ஆர் ஒன்று பட்டுக்கோட்டையில நானும் எடப்பாடி சார் தான் குத்தோலை ஏற்றி வச்சோம். ட்ரிபிள் ஆருக்கு பண்ணேன். உங்க டூப்ளிகேட் இது நல்லா இருக்குது. அது 150 கோடியில் நம்ம ஆக்டர் விஜயகுமாரோடைய சொந்த அன்னமயம் பாண்டிய பிரான்ஸ்ல டெக்டைல்ஸ் வச்சு 150 கோடியில் திறந்துருக்காரு. எனக்கு சேலாராக தான் திறக்க சொன்னார். என் கல்வி அறிவுக்கு என் ஹோட்டலையே நடத்த முடியல, விட்டுட்டு பிரான்ச் ஆக்கிட்டேன். இல்லைண்ணே இது சரிப்பட்டு வரோம்னா அவருக்கும் 6 இருக்குது. ட்ரிபிள் ஆர் போட்டு எடப்பாடி சார் ரிப்பன் கட் பண்ண நானும் அவர் தான் குத்தோலைக்கு ஏற்றணும். இப்போ நிறையா ஆர்ஆர் அப்புறம் செல்லம் ஆர்ஆர் அப்படிலாம் கூட போடுறாங்க. என்னை பொறுத்தவரை மக்கள் எப்படி தெரியுங்களா, பித்தாள் இது தங்கம் இதுன்னு தெரிஞ்சவங்க 2 நாள் அப்படி போவாங்க, உண்மை தெரிஞ்சிடும். இது அவரது இல்லை, இந்த அளவு அவரது இல்லை, இந்த டேஸ்ட் அவரது இல்லைங்கிறது. அதுதான் நீ பிராண்டடு, அதை நம்பி சாப்பிட்டு பார்த்தா வாங்குறேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஒன்றும் 1 ரூபா 2 ரூபா இல்லை, 1.5 கோடி போடுறவன் எவ்வளோ யோசிப்பாங்க. அவங்க அந்த பிராண்டோட ஓனாக இருக்கக்கூடிய நம்ம உயிரை கொடுத்து உழைக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். இதை செஞ்சாங்களா செய்யலையா, நான் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பேன். ஒவ்வொரு முதலாளிகளுக்கு நான் என்ன எப்படி கடை கொடுப்போம்னா, கடை கொடுக்குன்னா டெய்லியும் 10 பேர் பணம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. பணம் இருந்தால் தொழில் பண்ண முடியாது. போஸ் உங்களுடைய டூப்ளிகேட் வந்தா கூட நீங்க வாழ்த்தி நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு வந்துருவீங்க தவிர. ஆமாம், அதாவது இல்லை இந்த கான்ட்ராஸ்டோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற நேரம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதை மக்கள் பார்த்துக்குவாங்க. டூப்ளிகேட்ல உங்க போட்டோ போட முடியாதுல்ல? போட முடியாது. போட்டோ என்ன பண்ணுவீங்க? போட்டோ கேட்கலாம். போட்டோ என்ன மாதிரி நடத்துப்பா, அதில் என்னமா பிரச்சனை, இவ்வளோ சம்பாதிக்கிற கொஞ்சம் கொடுத்துட்டு போட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது அந்த டாபிக் எதுல அட்ரஸ் பண்ண நினைக்கிறீங்க? உங்களுக்கு இன்டர்நேஷனலாவே இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அதை எப்படி பார்த்தோன்னா வந்து இமிட்டேஷன் இஸ் a form of flattery. அதாவது நம்மளை யாராவது வந்து இமிட்டேட் பண்ணுறனாலே நம்மளை வந்து நம்மளுக்கு மேலே தூக்கி வைக்கிறனால தான் இமிட்டேட் பண்ணுறாங்க. நம்ம சின்ன வயசில் நம்ம யார் மேலே ரஜினி ஸ்டைல் பண்ணுவோம், ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணுவோம்ல, அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ மட்டும் தான் நம்ம இமிட்டேட் பண்ணுவோம். ஒரு மார்க்கெட்டில் ஹீரோ நம்ம இமிட்டேட்டே பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல, நம்மளையும் மக்கள் தூக்கி மேலே வைக்கிறாங்கன்னு வந்து அது பர்சனலாக ஃபீல் ஆகும். ஸோ அவ்வளோ டைம் இருக்கும்போது நம்ம எங்கே போய் லீகலாக போய் இப்போ உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு அது பண்ணுறதுக்கு
சரி போட்டோம், ஒரு லெவலுக்கு மேலே பெருசாக வரும்போது பெருசாக சண்டை போட்டு பெருசாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம், அவ்வளோதான். ஷெஃப் தீனா நீங்கள் சொல்லுங்களேன். ஆனால் இவர் சொன்னது ஓகே வேலிட், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கறது ரைட்டு. ஆனால் இந்த இடத்துல பீயிங் ஹோட்டலியர் நான் வந்து சில விஷயங்களை பார்ப்பேன். நான் அடிப்படை பேசிக்கான விஷயங்கள் யார் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, யார் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அடிப்படையான விஷயங்கள், பேசிக்கான விஷயங்களை தெளிவாக விளக்கமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த எடுத்து போக முடியும். இப்போது அண்ணன் வந்து எனக்கு சேலம் பிரியாணி எனக்கு கொடுக்குறாரு சொல்லிட்டு நானும் வந்து ஆனால் நானே 2 லட்சம் வச்சுக்கிறேன் கொடுக்குறேன் பண்ணுறேன்னா எனக்கு கொடுத்துக்கூடாது. யார் பண்ண முடியும்? ஏன்னா என்கிட்ட இருக்கிறது 2 லட்ச ரூபா தான். புரியுது. எப்படி என்கிட்ட இருக்கிறது 2 லட்ச ரூபா தான். அவர் வந்து கொடுத்துட்டேன்னா அப்போ என்ன, சரி தம்பி எத்துக்கு தம்பி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ண, 2 லட்ச ரூபா காசை போட்டேன், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இவர் பிரியாணி மட்டும் தான் சொல்லுவார், நான் சில்லி போட்டா கொண்டு வரேன், அப்போ ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வரேன், அப்போ இது கொண்டு வரேன், சம்மந்தமே விஷயத்தை கொண்டு வருவேன். அப்போ அந்த கான்செப்ட் அங்கே உடைய ஆரம்பிக்குது. அப்போ பிராண்ட் ரிப்பேர் ஆகுது. எஸ். ஸோ அதனால மேக் ஷோர் வந்து அந்த அடிப்படையான விஷயங்களை வந்து பிராண்ட் வேல்யூனா என்ன மாதிரி இன்டீரியர் வரணும், என்ன மாதிரி ஃபுட்டு தரப்போகிறோம், என்ன மாதிரி ஆட்களை சூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஆட்களை சூஸ் பண்ணால் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படையாக வந்து டே 1 நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். இல்லை ஒரு நாள் வந்து நான் ஆரம்பித்த டிபிசி டவுன் ஆகிடும். ஸோ அதை பேசிக்காக பார்க்கணும் சொல்ல வரேன். அண்ணா என்கிட்ட பலர் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, அண்ணா இந்த ஃபுட் சேஃப்டி தொந்தரவு தாங்க முடியலண்ணே. வெரி சிம்பிளாக சொல்கிறேன். முன்ன ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டோம். முன்ன அவருக்கு ஃபோன் போட்டு இவங்க பேசி ஐடியா இவங்க கேட்கட்டும். சார் என் கடை ஒன்று இப்படி திறந்துட்டேன், நான் இப்படிலாம் நடத்திட்டு இருக்கிறேன் சார், நான் என்னன்னா சரி பண்ணிக்கணும் என்னங்கிறத தயவு செஞ்சு உணவு நடத்தக்கூடியவங்க கேட்டால் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள், ஆலோசனை கொடுப்பாங்க, முடிஞ்ச அளவு கடைப்பிடிங்க. இதுதான் சொல்யூஷன். ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட், ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியாது, நீங்கள் தந்தூரி சிக்கனில் எடுத்து லெக்கை கடிச்சிங்களா ரத்தம் வரும், அவன் ரத்தம் வாங்க, அது ரத்தம் கிடையாது, அது மசாலாக்குள்ளே நீருக்குள்ளே வேவல அடுப்பில் வேவுது, அவன் ரத்தம் வாங்க, அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆஃபீஸர் வரதான் செய்வார். வரும்போது அதை பார்க்க வந்தவர் ஒன்று அப்படி இருந்தால் ஒரு கேட்க தான் செய்வார். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருங்க எல்லாருமே, நீங்கள் அந்த ஆலோசனை கேட்டு வாங்கிக்கிங்க. ஆனால் அதே டைமில் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், யார் கடை நடத்துகிறாங்களோ, நான் என்னோடய நண்பர் கடை தான், நான் எங்கெல்லாம் சொல்ல விரும்பல, மதுரையில் என்னதுன்னா இது மாதிரி எனக்கு வந்து டெய்லி வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து 60,000 ரூபா போகுது, மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட 18 லட்ச ரூபா பிஸ்னஸ் வருது, ஆனால் என்னோடய ஃபுட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 50% 60% வந்து ஃபுட் காஸ்ட் வருது அப்படி சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த ஃபுட் சேஃப்டியும் அந்த ஃபுட் காஸ்ட்லேயும் இன்வால்வ் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், அவர் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜை வச்சிடுறாங்க, ஒரு சில்லர் வச்சிடுறாங்க, அதுலேயே அந்த ஐஸ்கிரீம் வச்சுறாங்க, அதுலேயே ஃபிஷ்ஷை மேனேட் பண்ணி வச்சுறாங்க, அதுலேயே சிக்கனை மேனேட் பண்ணி வச்சுறாங்க, அதுலேயே வெஜிடேரியன் ஃபுட் வச்சுறாங்க, அதுலேயே இது வச்சுறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னன்னா ஐஸ்கிரீம் இவ்வளோ அவுட் பண்ணேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அப்போ இது எல்லாமே வந்து அந்த ஃபுட் சேஃப்டி சரியில்லாததுனா இந்த குவாலிட்டி வந்து இங்கே அந்த ஃபுட் காஸ்ட் வந்து இங்கே அடி வாங்குது. அப்போ அந்த இடத்துல 2 ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுனா 3 ஃப்ரிட்ஜ் வைக்கிறது தவறு எதுவுமே இல்லை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு கரண்ட்டு பில் அதிகமாகுது என்ன பண்ணலான்னு, ஆனால் சிந்திச்சு நம்ம செயல்பட்டால் அந்த இடத்துல அந்த கரண்ட் பில் ஒன்றும் பெரிய காஸ்ட்டாக இருக்காது. ஒரு குக் பண்ண ஒரு கேஷ்யூ பேஸோ இல்லை ஒரு குக் பண்ண ஒரு கோகனட் பேஸ் கிரேவியோ குக் பண்ணி முடிச்ச பிறகு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 6 ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த 6 ஹவர்ஸ் வந்து ப்ராப்பராக சில் பண்ணி நம்ம வச்சுருந்தா யூஸ் பண்ண முடியும். அதுவே வந்து குக் பண்ண உடனே அப்படியே சுட எடுத்து ஃப்ரிட்ஜ் உள்ள தூக்கி வச்சுட்டு ஒரு மட்டன் கிரேவி வச்சு அப்போ என்ன ஆகும், அது கெட்டு போகும். அப்போ நம்மளை நம்பி வர வாடிக்கையாளர் அவன் ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்து அவன் ஃபுட் பாய்சன் ஆகி நாளைக்கு அது பெரிய இஷ்யூ ஆகும். வெரி ட்ரூ. என்னுடைய கருத்து, ஃபுட் சேஃப்டின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கி 90% ரெஸ்டாரண்ட் எல்லாம் சுத்தமாகவே இருந்திருக்காது. ஏன்னா டெஃபினட்டாக வந்து நிறைய ஃபுட் பாய்சன் ஆகி டெத்து கூட ஆகிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. வி ஆர் வெரி லக்கி, வி ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டிபார்ட்மெண்ட் ஃபுட் சேஃப்டி. இந்தியா ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன், அதில் தமிழ்நாடுல இருக்கிற ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச அன்கரப்டட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். இந்த பிஹைண்ட் உட்ஸ் சார்பாக நான் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ சந்தோஷ் உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி 80 to 90% வந்து வடநாட்டு ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க, எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட்டில். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது சரியா தப்பா? இப்படியே போச்சுன்னா நம்ம ஊரில் உள்ள தம்பிகளுக்கும் தங்கச்சிகளோடைய நிலைமை என்ன? இது எப்படி உங்களோட நீங்கள் இது ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது ஹெல்த்தியோ அன்ஹெல்த்தியோ வந்து செகண்டுங்க. நம்ம இங்கே இந்த சின்ன வேலை பெரிய வேலை கிடையாது. இன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வேலை பண்ணுறதுக்கு நம்ம மேபி we are over qualified. Sorry to interrupt. Not only restaurant, saloon எடுத்துக்கோங்க, இல்ல any factory, manufacturing unit, எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மேஸ்திரி ஒரு எல்லாமே இப்போ வடநாட்டு ஆளுங்க தான் இருக்காங்க. ஆமாங்க, ஏன்னா நம்ம ஓவர் குவாலிஃபை ஆயிட்டோங்க ஆல்ரெடி. நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ல ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு தாண்டி அடுத்த வந்து பிபிஓஸ்க்கு ஐடி கம்பெனிஸ் நம்ம போயாச்சு ஆல்ரெடி. இப்போ ஒருத்தனை பைக்
ஓட்டுறவனை போய் திருப்பி சைக்கிள் ஓட்டுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அவன் பைக் ஓட்டி பழகிட்டான். கார் ஓட்டுனோட போய் பைக் ஓட்ட சொல்ல முடியுமா? இவன் ஆல்ரெடி வந்து படிச்சாச்சு, படிச்சு நான் வந்து ஏசி ஆஃபீஸில் உட்காந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நாலேஜ் பேஸ்டாக நான் போயிட்டு இருக்கும்போது நான் ஏன் ஃபிசிக்கல் பேஸ்டாக வரணும்னு அவன் நினைக்கிறது தப்பு இல்லையே. ஸோ அப்போ அங்கே ஒரு எம்டி ஆகுது. அந்த எம்டியை எங்கே ஃபில் பண்ணுறது? இந்த இடத்துக்கு இந்த ஜாப் கூட இல்லாத நிறைய ஸ்டேட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த ஜாப் பெரிய ஜாபுங்க. உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ரெகுலர் கஸ்டமர் என்ன, ஆனால் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் பசங்க தான் நிறைய இருக்காங்க இல்லையா? எப்படி நீங்கள் அது என்ன கான்செப்ட்? எப்படி வந்து இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க, அதனால தான் இந்த இடத்துக்கெல்லாம் அங்கேருந்து வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் உங்கள் ஹோட்டலில் உங்கள் ஆலடிப்பட்டியானில் நான் பார்த்துருக்கேன், அந்த லேடிஸ்லாம் அவ்வளோ அழகாக சிரிச்ச முகத்தில் வந்து கவுண்டரில் நிற்கிறாங்க. டேபிள் க்ளீன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா தமிழ் பசங்க தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் மக்களே நாங்கள் வந்து வைக்கிறோம். என்ன ரீசன்னா, இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா விருந்தோம்பல், நம்மளோட மாடலே பார்த்திங்கன்னா விருந்தோம்பல், நம்மளோட பழமையில் புதுமை, நம்மளோட மெத்தடை தான் கொண்டு வந்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் கொண்டு மொழி தெரியாத அவங்களோட ஃப்ரெண்டரில் விட்டேன்னா அவங்க வந்து ரிசீவ் பண்ணுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அளவு இருக்காது. ஒன்று, இன்னொன்று அவங்கள வந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக பார்க்குறோம். ஸோ அதனால் ஏன்னா இந்த தொழில் விருந்தோம்பல்ன்றதுனால எங்களுக்கு அவங்க தான் முகவரி எங்களுக்கு. முதல்ல நீங்கள் எங்கள் கடைக்கு வரீங்க, ஸோ சார் என்ன சாப்பிட்றீங்க, இதை காஃபி சாப்பிட்றீங்களா, இது அப்படின்னு அப்படி நான் பார்த்து அவங்க செக்யூரிட்டி கூட தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க. ரியலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அந்த மாதிரி அப்படி தான் இருக்கணும்னு ஆசை, ஆனால் என்னன்னு தெரியல. ஸோ இந்த 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 லேபர் சம்மந்தமாக இருக்கும்போது வந்து நம்ம ஒன்று மறந்துடுறோம். ஓகேங்களா? அதாவது அதாவது வடநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு வந்து அவங்கள வந்து நம்மளை வந்து இன்னொரு வேற ஒரு ஆள் மாதிரி நம்ம பார்க்க கூடாதுன்னு என்னோட கருத்து. ஏன்னா ஆள் மாதிரி நான் பார்க்கல, இல்லை நம்ம எப்படி ஆயிடும், நம்ம அப்படி ஆயிடும். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து யாரோ நம்ம சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் துபாயோ சிங்கப்பூரோ மலேசியாவோ யூஎஸோ கண்டிப்பாக யாரோ எங்கேயோ போயிருப்பாங்க, ரைட்? இன்னைக்கு நம்ம அவங்கள வந்து நம்ம ஒழுங்காக ட்ரீட் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நம்மளோட சொந்தக்காரங்களும் அந்த கண்ட்ரியில் இருக்கவங்க அப்படி தப்பாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லை ட்ரீட் பண்ணுறது விஷயம் சொல்லல. எதுக்காகனா இப்போ ஒரு டீ காஃபி குடிக்கிறவங்க, ஒரு ஸ்வீட்ஸ் வாங்க வரவங்க, அந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரெண்டில் மாற்றலாம். நான் சொல்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பாயிண்ட். நம்ம வந்து இப்போ வடநாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வரான்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு ஹேட்ரடே வந்துடுதுங்கிற நம்மளுக்கு. ஒருத்தன் வந்து ஒரு வேலைக்காக, அவன் வயிற்று பிழைக்காக, இல்லை அவன் குடும்பத்துக்காக வந்து குடும்பத்தெல்லாம் விட்டு இங்கே வரும்போது அவனை நல்லா பார்த்துக்கிறதுனா நம்ம கடமை. 100% நம்ம. என்னுடைய கேள்வி கம்ப்ளீட்டாக நீங்கள் அவங்களையே போட்டிங்கன்னா இங்கே உள்ளவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுமோன்றதான் என்னுடைய கேள்வி. வேலை பண்ண மக்கள் ரெடியாக இருந்தாங்கன்னா கொடுக்க ரெடியாக இருக்கும். உங்களுக்கு யார் தான் இல்லைன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நான் வேலைக்கு ரெடியாக சொல்லி யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவோமா? அண்ணன் யாராவது ஒருத்தர் அண்ணன் வந்து வேலை கேட்குறாங்க, அப்போ நம்ம பசங்க வேலைக்கு ரெடியா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? மேபி இருக்கலாம். அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு 40 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு, 40 ஆண்டுக்கு பின்னாடி இருக்கிற தமிழ்நாடை நீங்கள் நினச்சி பார்க்கணும். நான் 1989 சரவணா பவன் ஆரம்பிக்கும் போது அண்ணாச்சியை வேலை கேட்குறதுக்கு செவ்வாய்க்கிழமை போய் ரோட்டில் படுத்து இடம் பிடிக்கணும். இப்படி ரோட்டில் படுத்து கிடந்தோம். நானும் தமிழன் தானே, இவ்வளோ பற்றாக்குறை இருந்தது அன்றைக்கி தமிழர்களுக்கு. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவ்வளோ படிப்பு இல்லாமல் பெட்டி வச்சுருந்தா தான் வேலை கொடுப்பாங்க, இல்லைன்னா சாப்பிட்டு ஓடி போயிடுவான் இவன் அப்படின்னு. அப்படியே கிளீனர் வேலை ஹோட்டலுக்குள்ளே கிடைச்சாலும் ஃபஸ்ட்டு 4 ஹவர் 5 ஹவர் நம்மளை கண்காணிப்பாங்க. எது எடுத்து சாப்பிட்டு போயிட போகிறான், சாப்பிட்டு அவன் ஓடி போயிடுவான்னு சாப்பிட விட மாட்டாங்க, கண்காணிப்பாங்க. ஹோட்டல் வேலையே கிடைக்காது தமிழர்களுக்கு. ஹோட்டல் வேலை 40 ஆண்டுக்கு முன்னாடி கிடைக்காது என் காலத்தில். இப்படி ஒரு நிலை இருந்து இன்றைக்கி ஏன் இவ்வளோ டிமாண்ட் வந்தது தெரியுங்களா? இன்றைக்கி இவ்வளோ தொழில்கள் வளர்ந்துருக்கு. டி நகர் எங்கே போயிருக்கு? எத்தனை சரண ஸ்டோரில் இன்றைக்கி திருநெல்வேலி இந்த பிள்ளைங்களாம் அள்ளிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. தூத்துக்குடியில் இந்த பிள்ளைங்களாம் வந்தாச்சு. அரியலூர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. கோயம்பேட்டுக்குள்ளே மெட்ரோ திட்டத்துக்கு எங்கே இருந்தாலும் தமிழை நான் செஞ்சுட்டு இருக்கிறான். இன்றைக்கி இந்திக்கார வந்துட்டா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். வடநாட்டுக்காரனா இந்திக்காரன் தான் சொல்கிறோம். தண்டார்பேட்டை வண்ணார்பேட்டையில் அண்ணா நகரம் யார்கிட்ட இருந்தது? இன்றைக்கி யார்கிட்ட இருக்குது? இன்றைக்கி வரல, அவங்க என்றைக்கோ வந்துட்டாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்கு. எத்தனை நீங்கள் ஐடி கம்பெனி, எத்தனை டைட்டில் பார்க்கு, இதெல்லாம் எங்கள் யார் வேலை பார்க்குறா? அன்றைக்கி இருந்ததா? நம்ம பிள்ளைங்க எங்கே போனாங்கன்னு சாருக்கு சொல்கிறோம், அங்கே போயிட்டாங்க. நீங்கள் அமெரிக்கா லண்டன் அப்புறம் வச்சுங்க. அன்னைக்கு சொன்னார் அறிஞர் அண்ணா, உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்காங்க, மலேசியாவில் மட்டுமே தமிழர்கள் வாழ்கின்றார்கள். ஏன் இங்கே இருக்க ரொம்ப அங்கே காட்டு வேலை செஞ்சான். சிங்கப்பூர் உருவாக்குனாங்க. ஏன் அவர் சிங்கப்பூருக்கு தமிழை தாய்மொழி ஆக்கி விட்டார்? சிங்கப்பூரில் இவங்க கட்டின கட்டடம் அன்றைக்கி நம்ம தேவைப்பட்டோம். பர்மா தமிழர்கள், இலங்கையை செதுக்கிறது மலேசியா தமிழன், மலையாளி தமிழன்னு சொல்லுவாங்க. இப்படி தமிழர்கள் தான் கர்நாடகா கட்டமைப்பு. அன்னைக்கு நம்ம போனோம், இன்றைக்கி நம்ம வளர்ந்து இத்தனை நிறுவனங்கள் இன்றைக்கி வளர்ந்துருக்குது. அவ்வளோக்கும் ஆட்கள் தேவை. இங்கே ஒரு பற்றி சேர்ந்து அங்கே ஒரு சென்னை சிலுக்கு சொல்லுது. இப்போ குரம்பேட்டை பாருங்கள், சிங்கப்பூர் மாதிரி ஆகிடுச்சு. அடுத்து பாடி ஆகிட்டு இருக்குது. ஒரு சரவண பவன் எத்தனை ஆகிடுச்சு? ஒரு தள்ளுவண்டி சேனாராரு இன்றைக்கி எத்தனை கடை? 5000 தொழிலாளிங்க எனக்கு தேவை இன்றைக்கி. எனக்கு பற்றாக்குறை வருதா இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் ஆட்கள் தேவை இல்லையா? நாடோடைய முன்னேற்றத்தை பார்க்கணும். பீகார் எந்த ரேஞ்சில் இருக்குது,
மற்ற ஊரெலாம் போய் பார்த்தா தெரியும். ஒன்றுமோ தமிழருக்கு வேலை இல்லை. தமிழர்லாம் எங்கே இருக்காங்க தெரியுமா? என் கூட இந்த தமிழர்லாம் மேனேஜ்மெண்ட்டில் வச்சுருக்கேன். அவனை தாழ்த்தப்பட்டவன் நம்ம நினைக்கல. இவனை தூக்கி இங்கே வச்சுட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவனை மேனேஜ்மெண்ட்டில் பர்ச்சேசிங்கில் தமிழ் தெரிஞ்ச இடத்துல போய் பொருள் வாங்குறது, இவங்களெல்லாம் தொழிலுக்குள்ளே வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி அவங்க அன்றைக்கி நம்மளை ஒதுக்கியிருக்கலாம், நம்ம அவங்கள ஒதுக்கலை, வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அதை உணர்ந்து தான் வாழ்கிறாங்க. இது நாளைக்கு இந்த நிலையை மாறும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்கிறோம். வளர்ந்து நம்ம நிறுவனங்களை நம்ம ஆட்கள் வச்சு ஃபுல் பண்ணிட்டோம். நான் போய் மறுபடியும் நீங்கள் சொன்னீங்களே சைக்கிள் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன்னு போய் மறுபடியும் சைக்கிள் ஓட்டுறேன், நான் தள்ளுவண்டி நடத்த முடியாது நாளைக்கு. தமிழ் சொல்ல எனக்கு ஓனர் தான், நீமே ப்ரிப்போர்ட்டர் தான். அந்த மாதிரி தான் என் தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கி ப்ரிப்போர்ட்டர் ஆகிட்டாங்க, டைரக்டர் ஆகிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. மாடியில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான் படிச்சுட்டு. நீங்கள் சொன்னீங்களா இன்ஜினியர் கல்லூரிங்கிற மாதிரி எத்தனை கல்லூரி அன்னைக்கு இருந்தது, இன்றைக்கி எத்தனை கல்லூரி, ஆரம்ப ஸ்கூல் எத்தனை, எல்லாம் பாருங்கள். இன்றைக்கி அடிப்படை தமிழர்கள் எங்கே சுந்தர் பிச்சை இருக்கார், இன்றைக்கி சிவா இருக்கார், எங்கே இருக்கார்? தமிழர் தானே. அவரை இன்றைக்கி இங்கிலீஷ்காரன் ஒரு தமிழை இப்படி வரலாம் நினைக்கல. இன்னொருத்தர் வந்துட்டார் இப்போ பின்னாடி வளர்ந்துருக்கு, அதில் எந்த சந்தேகம் வந்துருச்சு. லேபர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எல்லாம் முதலாளி ஆகிட்டோம். இன்னொரு விஷயத்த சொல்லிட்டுங்களா, இன்னும் 50 வருஷம் போனால் மிஷின் தான் செஞ்சுட்டு இருக்கோம், மனுஷனே இருக்க மாட்டானே. 50 வருஷம் அப்போ என்ன பேச போகிறீங்க? இப்போ தமிழ் மக்கள் தாண்டி இப்போ நார்த் இந்தியா வராங்க, அப்போ கேரளா வராங்க, கர்நாடகா வராங்கன்னா எல்லாரும் சவுத்து நார்த்து எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாரும் இந்தியாவோட சேர்ந்து க்ரோ ஆகிறோம். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த இடத்துல நம்ம குவாலிட்டி ஆஃப் பீப்புள் எப்படி சூஸ் பண்ண போகிறோம்? ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய ஹோட்டல், நான் ரீசெண்டாக ஒரு சர்வே படிச்சேன். நம்ம குவாலிட்டி ஆஃப் பீப்புள் தான் பார்க்கணும் தவிர அவங்க வந்து சவுத்தா நார்த்தா குவாலிட்டி ஆஃப் பீப்புள் தான் பார்க்கணும். ஐம் சாரி, நான் இதில் வந்து இதை வந்து அரசியல் ஒன்றா பேசலாம். ஆனால் நடைமுறைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினா யார் வந்தாலும் நம்ம விஷயங்களை நல்ல விஷயத்தை சொல்லித் தருவோம், பாசிட்டிவாக கொண்டு போவோம், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவோம். ஸோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இன்ஃபேக்ட் நானே பல விஷயங்களை 15 வருஷமாக ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் இருக்கேன். நானே பல விஷயங்களை நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கூடையும் கற்றுக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். இது டெஃபினட்டாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து ரன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கும் ஒரு 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 இன்ஃபர்மேட்டிவான ஒரு செஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ சீக்கிரம் வேற ஒரு துறையில் சூப்பர் ஸ்டார்ஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.